பிரசன்னம்தான் எனக்கு தகுதி. உங்க பிரசன்னம்தான் எனது முகவரி. உங்க பிரசன்னம்தான் எனது முகவரி. உங்க பிரசன்னம்தான் எனக்கு தகுதி. நீரில்லாமல் நான் இல்லையே, நீ சொல்லாமல் உயர்வில்லையே. நீரில்லாமல் நான் இல்லையே, நீ சொல்லாமல் உயர்வில்லையே. உங்க பிரசன்னம்தான் எனக்கு முகவரி. உங்க பிரசன்னம்தான் எனது தகுதி. உங்க பிரசன்னம்தான் எனக்கு முகவரி. உங்க பிரசன்னம்தான் எனக்கு தகுதி. ஆண்டவரை பார்த்து கேளுங்க, ஆண்டவரே உங்க பிரசன்னம் வேணும் ஆண்டவரே, உங்க பிரசன்னம் வேணும் ஆண்டவரே. அப்பா, நான் எங்க சர்ச்சில் இருக்கும்போது மாத்திரம் இல்லை ஆண்டவரே, நான் வீட்டில் இருந்தாலும், நான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும், நான் துணியை மடிச்சு வச்சுட்டு இருந்தாலும், நான் துவைச்சிட்டு இருந்தாலும், நான் வாகனத்தை இயக்கி கொண்டு இருந்தாலும் ஆண்டவரே, நான் என்ன செய்து கொண்டிருந்தாலும், நான் நண்பர்களோடு பேசி கொண்டிருந்தாலும், நான் இந்த மொபைல் போன்ல ஏதேனும் பார்த்து கொண்டிருந்தாலும் ஆண்டவரே, எப்போதும் உங்க பிரசன்னம் எனக்கு வேணும். எல்லாரும் கேளுங்க, வாய் திறந்து கேளுங்க, வாய் திறந்து கேளுங்க. அவருடைய பிரசன்னம் இல்லைன்னா நம்ம வேஸ்ட். நம்ம வெறும் கழுதையும் கழுதை குட்டிகளுமா இருக்கிறோம். அந்த கழுதை மேல, இந்த கழுதை குட்டி மேல அவர் வந்து அமர்ந்தாதான், அவர் வந்து அமர்ந்தா நமக்கு முன்னால கிளைகளை தரித்து அப்படியே பரப்புவாங்க, நமக்கு முன்னால வஸ்திரங்களை விரிப்பாங்க. ஏன்னா அவருடைய பிரசன்னம். அல்லேலூயா. அவருடைய பிரசன்னம் தான் நமக்கு முகவரி. அவருடைய பிரசன்னம் தான் நமக்கு தகுதி. அவருடைய பிரசன்னம் உங்க மேல இருந்தா போதும், அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லாரும் உங்களை பார்த்து நேசிப்பாங்க, உங்க கூட சண்டைக்கு வர மாட்டாங்க. அவருடைய பிரசன்னம் உங்க மேல இருந்துட்டா போதும், ஒரு கடன் பிரச்சனை உங்களுக்கு இருக்காது. அவருடைய பிரசன்னம் மாத்திரம் உங்களுக்கு இருந்துட்டா போதும், உங்க தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். அவருடைய பிரசன்னம் மாத்திரம் உங்க மேல இருந்துட்டா போதும், ராஜாக்களுக்கு முன்பாகவும் அவர் உங்களை கொண்டு போய் நிறுத்துவார். அவருடைய பிரசன்னம் மாத்திரம் உங்களோடு இருந்துட்டா போதும், உங்களை பகைக்கிறவர்கள் ஒரு வழியா வர்றவங்க 7 வழியா ஓடி போயிருவாங்க. அல்லது யார் உங்களை பகைக்கிறார்களோ அவர்களே உங்கள் பட்சமாய் வருவார்கள். இந்த கடைசி நாட்கள்ல தேவ சபையே, நீங்களும் நானும் அவர்கிட்ட கேட்க வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமா? அப்பா உங்க பிரசன்னம், அப்பா உங்க பிரசன்னம் நீங்க என் மேல வந்து தங்கி இருக்கணும். நான் எங்க போனாலும் எனக்கு முன்னால உங்க சமூகம் செல்லணும், எனக்கு பின்னால உங்க கிருபை என்னை பிறகால காக்கணும். ஒரு தேவ பிள்ளைக்கு அடையாளம் என்ன தெரியுமா? ஒரு தேவ பிள்ளைக்கு முகவரி என்ன தெரியுமா? நீங்க தேவ பிள்ளை என்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? அவருடைய பிரசன்னம். அவர் உங்கள் மீது தங்கி இருப்பதுதான் அடையாளம். அவர் உங்க மேல தங்கி இருந்தா உங்களால அந்நிய பாஷை பேசாம இருக்க முடியாது. அவர் உங்க மேல தங்கி இருந்தா அக்கம் பக்கத்தார உங்களால நேசிக்காம இருக்க முடியாது. அவர் உங்க மேல தங்கி இருந்தா பரிசுத்தம் இல்லாம உங்களால இருக்க முடியாது. அவர் உங்க மேல தங்கி இருந்தா உங்களால சண்டை போட முடியாது, அசுத்த வார்த்தைகளை உங்களால பேச முடியாது, உங்களால பொறாமைப்பட முடியாது, உங்களால பெருமையா இருக்க முடியாது, உங்களால கசப்பா இருக்க முடியாது, உங்க இருதயத்துல வஞ்சனை இருக்காது, நீங்க யாரை ஏமாத்த முடியாது. அநேக வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். நிறைய பைபிள் தெரிஞ்சிருச்சு. இப்ப தேவை அவருடைய பிரசன்னம் தான். இப்ப தேவை அவருடைய நிறைவுதான். அவரை சுமக்கிறவர்களாய், அவரை சுமந்திருக்கிற கழுதைகளாகவும் கழுதை குட்டிகளாகவும் நீங்களும் நானும் மாறிட்டா போதும். பாருங்க, உங்க சபைக்கு ஒரு மேண்டில் இருக்கு. ஒவ்வொரு ஊழியத்துக்கு ஒரு மேண்டில்னா சால்வை. எலியாவினுடைய சால்வை எலிசா மேல வந்து விழுந்தது. பாஸ்டர் ஐயா சொல்றாங்க, இடம் பத்தல, விசாலமான இடம் வேணும்னு.
ஆனா உங்க சபை மேல இருக்கிற அபிஷேகம் என்ன தெரியுமா? நீங்க 2500 ஸ்கொயர் ஃபீட் இல்ல 25,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு போனாலும் அப்பவும் இடம் பத்தாம தான் இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆமென். இந்த கார்பரேஷன் பிளே கிரவுண்ட்ல போய் இந்த சபையை நடத்தினாலும் அப்பவும் இடம் பத்தாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இடம் கொள்ளாமல் போக மாட்டேன். அது ஒரு பெரிய ஆசீர்வாதங்க. நம்ம சபைக்கு அது இருக்கு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலுவையை சுமக்கிற ஊழியக்காரன் மீது ஆத்தும பாரம் கொண்ட ஊழியக்காரனுக்கு கர்த்தர் கொடுக்கிற கிருபை எங்கெல்லாம் இங்க இந்த ஏரியா எங்க இருக்கு, மயிலாப்பூர் எங்க இருக்கு உங்களுக்கு தெரியும்ல. ஓடி ஓடி கர்த்தருக்காக எவ்வளவு இடங்கள்ல. ஆமென். இருக்கிற இந்த உயிர் யாருக்கு? அவருக்கு. இருக்கிற வரைக்கும் கொடுத்த ஊழியத்தை செஞ்சிடணும். உங்க தகப்பன் அப்படி இருக்கிறாரு, நீங்க அப்படி இருக்கீங்களா? இதான் இன்னைக்கு கேள்வி. உங்க ஆவிக்குரிய தகப்பன் அப்படிதானே இருக்கிறாரு. காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் 7 நாள் ஓடுறாரா இல்லையா? சாட்சியா வாழ்றாரா? சாட்சியா இருக்கிறாரா? 7 நாள் ஓடுறாரா? இல்லன்னு யாராவது சொல்றீங்களா? இல்ல சிஸ்டர். திங்கக்கிழமை ஒரு 2 மணி நேரம் தூங்கிட்டு இருப்பாரு, அப்புறமா சாப்பிட்டுட்டு இருப்பாரு, அப்புறம் அங்க போவாரு இங்க போவாரு, செவ்வாய்க்கிழமை திரும்ப தூங்கிட்டு இருப்பாரு. அப்படி யாராவது சொல்றீங்களா? ஓடுறாரா இல்லையா? நீங்க என்ன செய்றீங்க? நீங்க என்ன செய்றீங்க? உங்க ஆவிக்குரிய தகப்பன் ஓடுறாரு, நீங்க என்ன செய்றீங்க? ஆண்டவரா இயேசு கிறிஸ்து 3.5 ஆண்டுகள் தான் இந்த உலகத்துல ஊழியம் செய்தார். இல்லையா? 30 வயதுல இருந்து 33.5 வயது வரைக்கும் தான் இந்த உலகத்துல அவர் ஊழியம் செய்தார். அந்த 3.5 ஆண்டுகள்ல அவர் செய்த ஊழியம் தான் இன்னைக்கு வரைக்கும் 2025 வரைக்கும் சபை வளர்ந்து கொண்டு பெருகி கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. இப்ப நம்ம வாழ்நாள் காலத்துல நம்ம எவ்வளவு ஊழியம் செய்யறோம்? இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுகிற ஒரு காரியம் இதுதான். ஒரு ரகசியம் சொல்லித்தரேன். நீங்க ஊழியம் செஞ்சுட்டீங்கன்னா, ஊழியம் செய்ய உங்களை ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா உங்க மேல அவருடைய பிரசன்னம் தங்கிரும். அல்லேலூயா. அவருடைய கிருபை உங்களை பிறகாலே காத்துடும். அல்லேலூயா. நீங்க போற வழியெல்லாம் அது எவ்வளவு கோணலா இருந்தாலும் அதை அவர் செவ்வை ஆக்கிடுவாரு. அல்லேலூயா. எவ்வளவு வேலை உங்களுக்கு வீட்டுல இருந்தாலும் அந்த வேலையை முடிக்கிறதுக்கான பலனை அவர் உங்களுக்கு கொடுத்துருவாரு. அல்லேலூயா. உங்களுடைய தேவைகள் எத்தனை லட்சமா இருந்தாலும் அதை அவர் சந்திச்சிடுவாரு. அல்லேலூயா. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். நீங்க அவருக்கு ஊழியம் செஞ்சீங்கன்னா பிதாவாகிய தேவன் உங்களை கனம் பண்ணுவார். என்ன சிஸ்டர் ஊழியம் செய்யணும்? நாங்களும் மயிலாப்பூருக்கு போகணுமா? நாங்க வேலையை விட்டுறணுமா? அப்ப நாங்க எப்படி சாப்பிடுறது? அப்படி அல்ல, அப்படி அல்ல. நீங்க என்ன செய்துட்டு இருக்கிறீங்களோ அந்த இடத்துல அவங்க சொல்லணும், இந்த பைபிளை தூக்குறாங்கல்ல கிறிஸ்தவங்க, அந்த அம்மாவை பார்த்து வேலை கொடு. அந்த அம்மா கை சுத்தமா இருக்கும், அந்த அம்மா திருடாது, அந்த அம்மா நமக்காக ஏசப்பா கிட்ட வேண்டிக்கும், அந்த அம்மா இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சா என் வீட்டுக்கு ஆசீர்வாதம், என் வீடு பெருகும், என் பிள்ளை குட்டி நல்லா இருக்கும். ஏன்னா அந்த அம்மா 24 மணி நேரமும் எனக்காக, என் புருஷனுக்காக, என் பிள்ளை குட்டிக்காக, என் பேர பிள்ளைகளுக்காக, என் புருஷன் பண்ற தொழிலுக்காக, என் ஆரோக்கியத்துக்காக அந்த அம்மா 24 மணி நேரம் என்ன செய்யுது? அவங்க அம்மாவை நோக்கி, அவங்க அப்பாவை நோக்கி ஜெபிக்குது. இது ஊழியம், இது ஊழியம். நம்ம பழைய ஏற்பாட்டுல பெரிய பெரிய பரிசுத்தவான்களை பார்க்கிறோம். தானியேல், தாவீது, யோசேப்பு, நெகேமியா, எஸ்தர், இவங்கெல்லாம் முழு நேர ஊழியக்காரங்க இல்ல. அல்லேலூயா. இவங்கெல்லாம் முழு நேர ஊழியக்காரங்க, எங்களை மாதிரி முழு நேர ஊழியக்காரங்க இல்ல.
தாவீது ராஜாவா இருந்தாருங்க. யோசேப்பு ராஜாவுக்கு அடுத்த இடத்துல இருந்தாரு, முக்கிய மந்திரி. ராஜா சொன்னாரு, எப்பா யோசேப்பு, இந்த சிங்காசனத்துல மட்டும்தான் நான் ராஜா, மீதி எல்லாத்துலயும் நீதான், எல்லாரும் உனக்குதான் வணங்குவாங்க. அல்லேலூயா. இந்த சிங்காசனத்துல மட்டும்தான் நான் உன்னோட பெரியவன், மீதி எல்லா இடத்துலயும் நீதான் ராஜா. எவ்வளவு வேலை இருந்திருக்கும் ஏங்க. ஒண்ணும் இல்ல, நீங்களும் நானும் ஐயா சொல்றாங்க, வெள்ளிக்கிழமை ஒரு மீட்டிங் இருக்கு, சனிக்கிழமை ஒரு மீட்டிங் இருக்கு, ஞாயிற்றுக்கிழமை ஒரு மீட்டிங் இருக்கு, 3 நாள் உபவாச ஜெபம். இவ்வளவு பேர் வந்துருவீங்களா? வர முடியாது இல்ல. வேலைக்கு போறோம், சம்பாத்தியம் இருக்கு, முதலாளி வேலை டைம் கொடுக்க மாட்டாரு, லீவு கொடுக்க மாட்டாரு, இப்படி 1008 விஷயங்கள் இருக்குல்ல. அப்போ இந்த நாட்டையே நிர்வகிக்கிற பிரதம மந்திரி, முக்கிய மந்திரி, ஜனாதிபதி, அவங்க எவ்வளவு பிஸியா இருப்பாங்க. ஆமாவா இல்லையா? கொஞ்சம் வாயை திறந்து பேசுங்க. ஆமா தானே? ஆனா அந்த யோசேப்புக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறத அந்த ராஜா கண்டுபிடிச்சிட்டாரு. அல்லேலூயா. அந்த தானியேலுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறத அந்த ராஜா, அந்த தாரிய ராஜா கண்டுபிடிச்சிட்டாரு. அல்லேலூயா. அவரு ஆண்டவர் அறியாதவர் தான், அந்த ராஜா கர்த்தர் அறியாதவர் தான். ஆனா அவர் சொல்றாரு, இந்த தானியேலுக்குள்ள ஒரு விசேஷித்த ஆவி இருக்கு, அதனால இந்த தானியேலை நான் என்ன வாக்க போறேன். தானியேலை ஏற்கனவே அந்த நாட்டினுடைய 3 முக்கிய மந்திரிகள்ல ஒருத்தர் ஆகிட்டாரு. நான் இப்ப என்ன செய்ய போறேன், இந்த 3 முக்கிய மந்திரிகளுக்கு மேல ஒரு போஸ்டிங்கை ஏற்படுத்தி அங்க தானியேலை கொண்டு போய் உட்கார வைக்க போறேன். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. நீங்க மாத்திரம் உங்க வேலையை ஜாக்கிரதையா செஞ்சிட்டீங்கன்னா, வசனம் சொல்லுது, நீங்க நீசர்களுக்கு முன்னால நிக்க மாட்டீங்க, நீங்க ராஜாக்களுக்கு முன்னால நிப்பீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. உங்க வேலையில நீங்க ஜாக்கிரதையா இருந்தீங்கன்னா, நீங்க எந்த நீசருக்கு முன்னாலையும் போய் நிக்க மாட்டீங்க. வேலை பார்க்கிற இடத்துல உங்களுக்கு விரோதமா 4 பேர் எழும்பி எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு விரோதமா பெட்டிஷன் போடுறது, உங்க மேலதிகாரிகிட்ட போய் உங்கள்கிட்ட இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி கொடுக்கறது, இதுதான் நீசருக்கு முன்னால நிக்கிறது. எப்ப பார்த்தாலும் உங்களை இழுத்துட்டு போய் 4 பேர் முன்னால நிக்க வச்சு உங்களை கேள்வி கேட்க வைக்கிறது, இதுதான் நீசருக்கு முன்னால நிக்கிறது. ராஜாக்களுக்கு முன்னால நிக்கிறதுனா, இந்த நீசர்களுக்கு எல்லாம் மேல உங்களை ஆண்டவர் கொண்டு போய் வச்சிருவாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. ராஜானா யாரு? உங்களோட மேலதிகாரி தான் உங்களுக்கு ராஜா. யார் மூலமாக நமக்கு சாப்பாடு ஆண்டவர் போடுறாங்களோ அவங்க நமக்கு ராஜா, அவங்கதான் அதிகாரத்துல இருக்கிறவங்க. அல்லேலூயா. அந்த ராஜா சொல்லுவாரு, எப்பா எப்பா அந்த சிஸ்டர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள ஜெபம் பண்ண சொல்லிட்டு அப்புறம் இந்த வேலையை செய்ய சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல காரம் பாருங்க பிரதர், மட்டும்தான் கைத்தா, உங்களுக்கு மட்டும்தான் ஆசீர்வாதம் பிரதர். எல்லாம் நல்ல கரங்களை தட்டி நல்ல ரிசீவ் பண்ணுங்க.